வாழ்க வளமுடன். நாம் உணர்வு ரீதியாக இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ உடலில் பஞ்சபூதங்களின் இணக்கம் அப்படின்றது மூலாதாரம் நிலம் சம்பந்தமாகவும், சுவாதிஷ்டானம் நீர்நிலைகளையும், மணிப்பூரகம் நெருப்பாகவும், அநாகதம் காற்றாகவும், விஷுத்தி அப்படின்றது ஆகாய தத்துவமாகவும் இங்கே பியூராக இருக்குது. இப்போ அது உடலோட இயக்கத்தில் இரத்த ஓட்டமாக, உடலின் சதைகளாகவும், உடலில் இருக்கக்கூடிய ஹீட்டாகவும், மூச்சு காற்றாகவும், இங்கே உயிரின் இயக்கமாகவும் இருக்குது. அதுவே மனதிலையும் அது சில குணங்களை எடுத்திருக்கு. இப்போ காற்று அப்படின்றது வேகத்தோடு தொடர்பு கொண்டது, நெருப்பு அப்படின்றது கோபத்தோடு தொடர்பு கொண்டது. இப்போ நம்ம குணத்துக்கு தகுந்த மாட்டம் உடலின் வெப்பநிலைகள் கூடவோ குறையவோ செய்யும். குளிர்ந்த மனம், அமைதியான பேச்சு அப்படின்றது இங்கே நீரோட தன்மையோடையும், இது எல்லாம் இணக்கமாக இணைஞ்சு செய்யக்கூடிய நிகழ்வுகள்லையும் இங்கே இணைஞ்சு தான் இருக்குது. அது மனதின் தன்மையில் இடக்கலையாகவும், உயிர் இயக்கத்தில் உடல் இயக்கத்தில் பிங்கலையாகவும், இது ரெண்டின் இணைப்பில் சுழுமுனையாகவும் இங்கே 3 கலைகளில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இடக்கலை, பிங்கலை, சுகக்கலை அப்படின்ற சுழுமுனையின் சுவாசம் அப்படின்ற ஒன்று. இதை இணைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒவ்வொரு நாள் இரவும் தூக்கத்தில் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இணைஞ்சிருச்சு அப்படின்னா 16 பேறுகள்னு சொல்லுவோம்ல, அதை பெற்ற ஒரு மனிதனாக நாம் வாழக்கூடிய தன்மையில் இங்கே இருப்போம். பட் மனம் ஒரு பக்கத்து இயங்கிக்கிட்டு இருக்கு, உடல் அது பாட்டுக்கு ஒரு பக்கத்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உடலின் இயக்கத்தோட மனம் இணக்கப்பட மாட்டேங்குது. இப்படி இணக்கப்படுறதுக்கு இந்த சுழுமுனையின் இயக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை உணர்வு ரீதியாக கொண்டு வரக்கூடிய சூழல் ஒவ்வொரு நாளும் உடலில் நடந்தும் அதை உணராமல் நினச்சி கூட பார்க்காம இருக்கக்கூடிய தன்மையில் தான் மனிதர்கள் இருக்காங்க. இதனால தான் இந்த நிமிஷத்தில் நாம் இந்த நிமிஷத்தில் இறந்து போகிறோம், அடுத்த நிமிஷத்துக்குள்ளே திரும்ப பிறந்து போகிறோம் அப்படின்றத திருமூலர் திருமந்திரத்தில் 185வது பாடலில் வாலிப நிலையாமை அப்படின்ற தலைப்பில் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிறப்பிறப்பு அப்படின்ற சக்கரம் ஒவ்வொரு செகண்டும் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த செகண்டில் இறந்து அடுத்த செகண்டுக்குள்ளே பிறக்கிறோம். இப்போ நம்ம கர்மம் இறக்குது அப்படின்னா நாம் இங்கே இறக்க மாட்டோம். நாம் இந்த நிமிஷத்தை இழக்கிறோம் அப்படின்னம்னா புது கர்மத்துக்குள்ளே கர்மம் பிறக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே தள்ளப்படுறோம். இந்த பிறப்பிறப்பு அப்படின்ற கருங்குழி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளை கொண்டு போய் நாமளே அடைக்கப்படுறதுனால, இந்த சிறைக்குள்ளே மாட்டிக்கிறதுனால நம்மளுடைய மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸை ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டு இருக்கோம், ஈகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத திருமந்திரத்தில் இந்த பாடலில் அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்றத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.